அவர் போனாரு, யாரு அண்ணாமலை போனாரு லண்டனுக்கு. இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. யார் வந்தாலும் எங்களை பத்தி கவலை இல்லை, புரியுதுல்ல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்பெனினா, அகில இந்தியாவில் ஒரு கார்பரேட் கம்பெனினா பிஜேபி தான் மத்திய அரசை பொறுத்தவரை. அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதில் மேனேஜர் நியமிச்சாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சாலும் சரி. அதனால எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க படி அவங்க செய்வாங்க, எங்க படி நாங்க செய்வோம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, பாஜக ஒரு கார்பரேட் வரிகளை செயல்படுது. மாநில தலைவர் டெல்லி போயிருக்காரு, போர்ட் ஆஃப் டைரக்டர் லண்டன் போயிருக்காரு, போர்ட் ஆஃப் டைரக்டர் மேனேஜர் எல்லாம் இப்போ 5 பேரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னேன், அதிமுக எப்படி செயல்படுது? அப்ப நண்பர் எடப்பாடியார் அவர்கள் சேர்மனா, எம்டியா ஏடிஎம்கேல? யோசிக்கணும்ல. ஏதோ வார்த்தைகள் இருக்குங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சி துவங்கியவன். அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போஸ்ட் ராஜா பொசிஷன்ல இல்ல போல இருக்குன்னு. கிடையாது. தொடர்ந்து 35 ஆண்டுகளா கட்சியில பொறுப்புல இருக்கிறவன். இப்போ நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா நேற்று வரை இருந்திருக்கேன். இன்னைக்கு கட்சியை வழிநடத்தி இந்த குழுவுக்கு கன்வீனர். அதனால இங்க ஒன்றும் போர்ட் ஆஃப் டைரக்டரும் இல்லை. இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்ட்டி ஆரம்பிச்சு இருந்துருக்கிறவன். அதனால அவர் நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னா எப்போ நண்பர்? நான் நண்பர் இல்லை சொல்லலையே, எல்லாருமே நண்பர் தான். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வீட்டு ஃபங்க்ஷனு கூட எல்லா பார்ட்டி லீடர்ஸும் வருவாங்க. they have got respect for me and I have got regards for them. அதனால அது நடக்கும். அதனால இந்த கார்பரேட்டுக்கு போயிட்டு பேசலாம் வேண்டாம். நன்றி.